நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஃபீவா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க நானும் பிரார்த்தனை செய்து வருகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 - 15 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்தை நாம் படித்து வருகிறோம். இதில் சவுலின் எழுச்சியும் வீழ்ச்சியும் படித்து வருகின்றோம். சவுல் முதல் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் இனிவரும் செய்திகளில் சவுலின் வீழ்ச்சியை காணப்போகின்றோம். இவனது ஆரம்பம் நல்ல ஆரம்பம். கீழ்ப்பிடுதல், தாழ்மை, அர்ப்பணிப்பை கண்டோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சவுலின் வீழ்ச்சியும் கர்த்தர் இவனை புறக்கணித்ததையும் காண முடிகிறது. சவுலின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது அது சோர்ந்து போகும் ஒன்றாகும். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல சத்தியங்கள் இவனுடைய வாழ்க்கையிலே உண்டு. சவுலின் வீழ்ச்சிகளுக்கு காரணம் என்ன? இவனுடைய தவறான தெரிந்து கொள்ளுதல் ஆகும். அதாவது தவறான தெரிந்தெடுப்புகள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே ராங் சாய்ஸஸ் என்று கூறலாம். அருமையானே, நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி விடுகின்றது. விசுவாச கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பயம் இதற்கு இடம் கொடுத்தால் நம்மை குறித்த தேவ திட்டத்திலே நாம் தள்ளாட ஆரம்பிக்கிறோம். பிறர் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்று எண்ணினால் நம்மாலே நற்செய்தியை பிறருக்கு பகிர முடியாது. சூழ்நிலைகளை கண்டு பயப்படும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக தவறு செய்யக்கூடிய சோதனைகளுக்கு உட்படக்கூடிய நிலையிலே காணப்படுவோம். பயம் விசுவாசத்துக்கு எதிரடையானது. கர்த்தர் நம்மை திடப்படுத்துவாராக. இந்த மதீனமான சவுல் என்கிற இந்த தலைப்பிலே சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வந்துவிடுகிறது. அநேக சமயங்களிலே கர்த்தர் நம்மை மறந்து விட்டார் என்று கூட எண்ணி விடுகிறோம். இக்காலங்களில் பயம், விசுவாசம் இவ்விரண்டிலே எவைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை நமக்கு உண்டு. பயம் நம்மை தேவனை விட்டு தூரம் போக செய்கிறது. நான் இங்கு பயம் என்பது தேவ பயம் இல்லாத மற்ற பயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய ஜீவியத்திலே இந்த சவுல் ராஜா மூலமாய் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? யுத்தத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். ராஜாவாக மாறி 1 வருடம் ஆனது. பிறகு 2ஆம் வருஷத்தின் ஆரம்பத்திலே இவன் யுத்தத்திற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். ஒரு ராஜா என்றாலே தன் நாட்டை எதிரியின் கையிலிருந்து காப்பாற்ற பிரயாசப்பட வேண்டும். 3000 போர் வீரர்களை உருவாக்கினான். 2000 போர் வீரர்களை தன்னிடமாகவும் 1000 போர் வீரர்களை யோனத்தானிடத்திலும் வைக்க ஏற்பாடு செய்தான். இங்கு யோனத்தானுடைய பெயர் முதலாக வருகிறது. ஆனால் யோனத்தான் சவுலின் மகன் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் யாவரும் இதை அறிந்து கொள்வார்கள். சவுல் எப்போதுமே யதார்த்தமான ஒரு மனிதன். அதாவது யுத்தம் வரும் என்று எதிர்பார்த்து அதற்கென்று தன் வீரர்களை ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஆவிக்குரிய போராட்டங்கள், யுத்தங்கள் உண்டு. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எபேசு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 - 12 வரை வாசித்து பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்த்தத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11. ஆகவே ஆயத்தப்பட வேண்டும், விழிப்பாயிருக்க வேண்டும். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே விரோதியோடு நாம் போரிட்டால் அந்த விரோதி நம்மோடு போரிடுவான்.
இதை 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் 3-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். விரோதியோடு யுத்தம் செய்தால் விரோதியும் நம்மை தாக்க முற்படுவார். 3ஆம் வாக்கியத்தை பாருங்கள். யோனத்தான் பெலிஸ்தரை தாக்குகிறார், கேபாவிலே முறியடித்தார். இது இஸ்ரவேலின் இடம், ஆனால் பெலிஸ்தர்கள் கரத்திலிருந்து அதை விடுவித்தார். ஆகவே இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கு இடையிலே யுத்தம் நேரிட ஆரம்பித்தது. பெலிஸ்தர்களுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் அருவருப்பாய் மாறினார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது சாத்தானாலே நமக்கு அநேக எதிர்ப்புகள் வருகிறது. அவனுடைய வேலைக்காரர் மூலமாய் நமக்கு உபத்திரங்கள் வருகிறது. இந்த இடத்திலே இந்த சவுல் ஒரு ராஜாவை போல அவன் வேலை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில 2வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நாம் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே பயம் வருகிறது. 5வது வசனத்திலிருந்து 10வது வாக்கியத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். பயம் நம்மை கவ்வத் தொடரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வருகிறது. பெலிஸ்தீனின் படை 30,000 பேர், அங்கே ரஸ்துக்கள் 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடு வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தால் வெகு சொற்பமான ஜனங்கள், 3,000 போர் வீரர்கள் தான். வசனம் 6 பாருங்கள். இஸ்ரவேல் இந்த இக்கட்டை கண்டபோது நெருக்கத்தினாலே அவர்கள் கெபிகள், முட்காடுகள், கண்மலைகள், துருகங்கள், குகைகள் என்று ஒளிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, போராட்டங்கள் வரும்போது பயம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாய் பெருகும் பொழுது பயம் வருகிறது. 5வது வாக்கியத்தை பாருங்கள். சவுல் ராஜாவோடு இருந்தவர்கள் 3,000 பேர், ஆனால் பெலிஸ்தரிடத்தில் இருந்த மக்கள் அங்கே அதிகமான ஜனங்கள். அதிகமான அந்த மக்கள் எதிரிகள் எண்ணிக்கையை கண்டபோது பயம் வந்தது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாக பெருகும்போது பயம் வருகிறது அல்லவா? ஒரு கிறிஸ்தவ புஸ்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புஸ்தகத்தின் தலைப்பு இதுதான், 3 steps forward 2 steps backward என்று சொல்லப்பட்ட அந்த புஸ்தகத்திலிருந்து நான் படித்த ஒரு குறிப்பு என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேறுகிறோமோ அவ்வளவு தூரம் நான் பின்னோக்கி வந்து விடுகிறோம். இது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நடைபெறுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 எடுத்து வாசித்து பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பயம் இஸ்ரவேலரை கவ்விக்கொண்டது. அருமையானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் வழியாக பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அங்கே 6வது 7வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். சுற்றிலுள்ள மக்களாலே இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பயத்தினால் நிறைந்து பயந்து கொண்டு சவுலுக்கு பின் சென்றார்கள். மக்களும் பயத்தினால் சவுலுக்கு பின்னாலே சென்றார்கள் என்று 7வது வாக்கியம் சொல்கிறது. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். சங்கீத புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 14-15 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், என் சத்துருக்களின் கைகளுக்கும் என்னை துன்பப்படுத்துடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே தேவன் நம்மை சரியான நேரத்திலே விடுவிக்கவில்லையே என்கிற ஒரு பயம் வருகிறது. சாமுவேல் 7 நாட்கள் காத்திருக்கும்படி சொன்னார். 7 நாட்கள் குறித்த நேரத்திலே வரவில்லை. ஜனங்கள் எல்லாரும் சவுலை விட்டு ஓடி விடுகிறார்கள். ஆகவே சவுல் ராஜா என்ன செய்தான்? தன்னுடைய பிரச்சனையிலிருந்து தன்னை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் அவன் என்ன செய்தான்? பலி செலுத்த ஆரம்பித்தான். ஆண்டவர் நம்மை காத்திருக்க சொல்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பலப்படும்படி, விசுவாசத்திலே திடப்படுத்தும்படி அவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்கிற காலம் வீணான காலம் அல்ல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சவுல் ராஜா
தேவனுடைய மனிதனான சாமுவேல் சொன்ன காலத்திலே அவன் காத்திருக்கவில்லை. சங்கீதம் 31 சங்கீதம் 14-15 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொன்னான். பயமானது நம்மை தவறானத காரியத்தை செய்ய தூண்டுகிறது. ஏனென்று சொன்னால், பயத்தினாலே நிரப்பப்பட்ட ராஜா, பயத்தினாலே நிரப்பப்பட்ட மக்கள். ஏற்ற காலத்திலே சாமுவேல் வரவில்லை. ஆகவே அவன் பொறுமையை இழந்து சர்வாங்க தகன பலியும் சமாத பலியும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்த ஆரம்பிக்கிறான். அருமையானுள்ளே, சாமுவேல் செய்கிற வேலையை இந்த சவுல் ராஜா செய்ய ஆரம்பித்தான். ராஜா செய்ய வேண்டிய வேலை உண்டு, தீர்க்கனாகிய ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை உண்டு. ஆசாரியனுடைய வேலையை ராஜா செய்யக்கூடாது. ஆனால் இவன் ராஜா சாமுவேலுடைய வேலையை செய்தான். காரணம் என்ன? பயந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே பயத்தினாலே அநேக காரியங்களை நீங்கள் தவறாக செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் இல்லையா? இதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். பயம் உங்களை தவறான நிலைக்கு உங்களை தூண்டுகிறது. பயமானது உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையை இழக்கச் செய்கிறது. பயமானது உங்களுடைய தைரியத்தை இழக்கச் செய்து விடுகிறது. மூன்றாவதாக, இந்த சவுல் ராஜா மதீனமான காரியத்தை செய்தார். ஏன் இதை செய்தார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையான நேரத்தில் தேவனை விட்டு தேவ வார்த்தையை பின்னிட்டு போக நாம் செய்யக்கூடாது. இந்த அதிகாரத்திலே 11-15 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். தான் செய்த தவறை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இவன் பலி செலுத்தி முடிகிறான். அங்கு சாமுவேல் வந்து விடுகிறார். என்ன காரியத்தை செய்தாய் என்று கேட்கிறார். இவர் சொல்கிறார், இப்போதுதான் பலி செலுத்தினேன், இன்னும் வேண்டுதல் செய்யவில்லையே என்று சொன்னார். அப்பொழுது இந்த சவுலுடைய அந்த கருத்து என்ன? தான் செய்த தவறான செய்கைகளுக்கு நியாயம் கற்பிக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேகர் செய்கிற காரியம் இதுதான். தங்களுடைய தவறான செயல்களுக்கு நியாயம் கற்பிக்கிறார்கள். நான் செய்வது சரியானது, நான் சூழ்நிலையினாலே செய்தேன், நான் செய்வதனாலே என்ன பிழை என்று கேட்கிற பலரை நான் வாழ்க்கையில் அறிந்திருக்கிறேன். ஆதாமை பார்த்து ஏன் செய்தாய் என்று கேட்டபோது, நீர் கொடுத்த ஏவாள் மூலமாக அல்லவா செய்தேன் என்று சொல்கிறார். ஏவாளை கேட்டால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்கிறார்கள். ஆகவே அநேகர் தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள்? நியாயம் கற்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்திலே இவன் கீழ்ப்படியாமையிலே விழுந்தான். இந்த கீழ்ப்படியாமையிலே விழுந்ததினாலே அங்கே சாமுவேலிடத்திலே தயவு கிடைக்கும் என்று எண்ணினான். ஆனால் தயவு கிடைக்கவில்லை. அவன் கண்டனம் பண்ணப்படுகிறான். இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? அங்கே பயமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 21 அதிகாரம் 2 பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். சவுல் ராஜா தான் செய்தது சரி என்று எண்ணினான். ஆனால் அவன் செய்தது பிழை என்பது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக இருந்தது. சாமுவேல் என்கிற அந்த தீர்க்கனுடைய பார்வைக்கு முன்பாக இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று நீங்கள் எண்ணலாம். நீங்கள் செய்கிறது சரியா தவறா என்பது எப்போது கண்டுபிடிக்கலாம் என்றால், வேத வசனத்தோடு ஒப்பிடும் பொழுதுதான். ஆவியாருடைய ஒத்தாசைப்படி நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்கும்போது தான் நம்முடைய தவறுகள் தெரிகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 16 அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். பரிசேயர்கள் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை பரியாசப்படுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக காட்டுகிறீர்கள், தேவன் உங்கள் இருதயங்களை அறிவார். மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பு என்று சொல்கிறார். அருமையானுள்ளே, சவுல் ராஜாவினுடைய
மதியீனமான காரியத்துக்கு காரணம் என்ன? பயம். பயத்தினாலே தேவ வார்த்தையை, தேவ ஆலோசனையை அவன் தவற விட்டுவிட்டான். அருமையானவர்களே, இந்த இடத்திலே மதியீனமான காரியத்தை செய்தான். மதியீனமான காரியத்தை செய்தாலும் கூட அவன் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளவில்லை. தன்னுடைய குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை நியாயப்படுத்த ஆரம்பித்தான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் அளவிடப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படிதான் நாம் நெருக்கப்பட வேண்டும். மல்யுத்தம் செய்கிறவன் அங்கே சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யப்பட வேண்டும். அதே போல நாம் வாழுகிற வாழ்க்கை ஆண்டவருடைய வேத வார்த்தையின் அடிப்படையிலே அங்கு காணப்பட வேண்டும். இந்த மதீனமான காரியத்தை செய்ததன் விளைவு என்ன? அவனுக்கு நீண்ட கால பின் விளைவுகள் ஏற்பட்டது. இதை நாம் வேத வசனத்திலே 13 தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இதனுடைய விளைவுகள் நீண்ட கால விளைவுகளாக இருந்தது. இந்த 13ஆம் அதிகாரத்திலே இந்த சவுலுக்கு பிலிஸ்தர்களுக்கு இடையில் உள்ள யுத்தம் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. இந்த சவுல் ராஜாவுக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள உறவில்தான் பிரச்சனை. இவனுடைய பிரச்சனைக்கு மூல காரணமே கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமைக்கு மூல காரணம் என்ன? தவறான ஒரு பயம். தவறான பயத்துக்கு மூல காரணம் என்ன? அவன் மதீனமான ஒரு காரியமாகும். கீழ்காலிலே அவனுடைய ராஜ்யபாரம் சிறப்பட்டது. இதை 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்திலே கீழ்காலிலே சவுலின் ராஜ்யபாரம் தள்ளாட ஆரம்பித்தது. அருமையானுள்ளே, ஜான் வெஸ்லி அடிக்கடி இப்படி சொல்வார், ஒருவேளை சிறிய பாவங்களுக்கு ஒருவேளை பெரிய தண்டனையா என்று சொல்லி இந்த திருமறை பகுதியை வைத்து அவர் விளக்குவது உண்டு. ஆனால் அருமையானுள்ளே, தேவனுக்கு முன்பாக சின்ன பாவம் பெரிய பாவம் என்று அல்ல, எல்லாமே பாவம்தான். சிறிய பாவமாக இருந்தாலும் சிறிய தவறுகளாக இருந்தாலும் அது பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தவறு, பயத்தினாலே மதீனமான ஒரு தீர்மானம் செய்து அவன் பலி செலுத்தினான். காத்திருக்க மறந்தான், பொறுமையை இழந்தான், தேவ வார்த்தையை முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய தலைமுறை தோறும் நீண்டகால பின் விளைவுகளை சந்தித்தான். கர்த்தர் அவனை மன்னித்தார். ஆனாலும் கூட அவனுடைய ராஜ்ய பாரத்தின் பிரச்சனையை சொன்னார். உனக்கு பதிலாக தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேவன் அவர் எழுப்ப போகிறார் என்பதை சொன்னார். பாருங்கள், அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. அவன் ராஜ்யபாரத்திலே நீண்ட காலமாக இருந்தாலும் அவன் தேவ சமூகத்திலே தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே அவன் காணப்பட ஆரம்பித்தான். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். தன் மாம்சத்திற்கென்று எதை விதைக்கிறானோ அதை மாம்சத்தினாலே அந்த அழிவை காண்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுவான். அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதியை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். இதிலே சவுல் மறுபடியுமாக தன் காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே சாமுவேல் தன்னுடைய இடத்திற்கு போனான் என்று 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15 சொல்கிறது. ஆகவே இந்த யுத்த சூழ்நிலையிலே மறுபடியுமாக இந்த சவுல் ராஜா தன் ஜனங்களை எண்ண ஆரம்பித்தான். 3000 பேர் இருந்த, அதாவது 3000 பேரிலே 2000 பேர் சவுலுக்கு இருந்தார்கள். இப்போது சவுலோடு இருந்தவர்கள் 600 பேர் தான். இந்த சமயத்திலே அவன் தன் ஜனங்களை எண்ண ஆரம்பிக்கிறான். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின் என்று சொல்லலாம். மறுபடியுமாக தன்னுடைய வாழ்வை அவன் தொடங்க ஆரம்பிக்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள். பிரச்சனைகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது உங்களை பயம் கவ்வுகிறதா? பயம் கவ்வும்போது மதீனமான அந்த தீர்மானங்களை செய்கிறீர்களா? மதீனமான தீர்மானங்களை செய்யும் பொழுது
ஆண்டவரிடத்திலிருந்து தயவை அல்ல, கண்டிப்பையும் நியாய தீர்ப்பையும் பெறுகிறீர்களா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அது உண்மைதான். ஆண்டவர் விழுந்தவர்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். சவுல் அங்கே விழுந்தான். ஆனால் அவனுக்கு வாழ்க்கையை சரி பண்ண வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் பின்வரும் அதிகாரங்களிலே அவன் அந்த வாய்ப்பை இழந்ததை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானவர்களே, பேதுரு வீழ்ச்சி அடைந்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 32 வாக்கியங்களை வாசிக்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் திரும்பி பார்த்தார். அவனும் ஆண்டவரை பார்த்தான். சேவல் கூவுகிறது. கண்ணீர் விட்டு வெளியே சென்று மனங்கசந்து அழுதான். அதே சமயத்திலே தாவீது வீழ்ச்சி அடைந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் திரும்பினான். மறுபடியும் தூக்கி அவனை எடுத்தார். வெளிப்படுத்தும் விசேஷம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 எடுத்து வாசித்து பாருங்கள். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி அந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்கிறவராயிருக்கிறார். அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 வாக்கியங்களை வாசித்தால் நீ முதலாவதாக நீ திரும்பு என்று சொல்கிறார். அதாவது மனம் திரும்பு. அதே சமயத்தில் முன்பு செய்ததை நினைத்துக்கொள். அதே முன்பு செய்த கிரியைகளை திரும்ப செய் என்று சொல்கிறார். இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 வாக்கியங்களை வாசித்தால் 3 வார்த்தைகள் வருகிறது. ஒரு வார்த்தை ரிமெம்பர், நினைவுகூர். ஆதியில் இருந்த நிலையை நினைவுகூர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். சவுல் தான் எப்படிப்பட்டவனாயிருந்தேன், தான் எந்த நிலையில் இருந்தேன், தேவனுடைய தயவு தன்னை எவ்வாறு ராஜாவாய் மாற்றியது என்பதை நினைத்திருந்தால் இந்த மதீனமான காரியத்தை செய்திருக்க மாட்டான். அநேக சமயங்களிலே நம்முடைய ஆதிகால அன்பை நினைவூறாமல் போய்விடுகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒரு காலங்களிலே வாலிப வயதிலே எவ்வளவு வைராக்கியமாயிருந்தீர்கள், வாலிப வயதிலே எவ்வளவு ஆண்டவருக்குள் ஜீவித்தீர்கள், எவ்வளவு ஜெபித்தீர்கள், எவ்வளவு அன்பு கூர்ந்தீர்கள், எவ்வளவு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தீர்கள். தேவ சமூகம் உங்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ அது உங்களுக்கு கசப்பாய் மாறிவிட்டது. ஆகவே தான் ஆதியில் உள்ளதை நினைவுகூர ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக மனம் திரும்பு என்று சொல்கிறார். எந்த இடத்திலே விழுந்தோமோ அந்த இடத்தை கண்டுபிடித்து சரி பண்ண அழைக்கப்படுகிறோம். உலகத்திலே விழாத ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நானும் நீங்களும் பல சமயங்களில் தடுமாறி இருக்கலாம், சரிக்கு இருக்கலாம், வழிவு இருக்கலாம். ஆனால் விழுந்த இடத்தை கண்டுபிடித்து கல்வாரிக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசித்தால் அதிலே மறுபடி திரும்ப செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரிமெம்பர், ரிப்பன்ட் அண்ட் ரிப்பீட் என்பது ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். அருமையானவர்களே, மதீனமான அந்த தீர்மானம் செய்தான். காரணம் பயம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் திரும்பினானா திரும்பவில்லையா என்பதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலே பயத்துக்கு இடங்கூடாமல் இருங்கள். மதீனமான தீர்மானங்கள் செய்யாமல் இருங்கள். பொறுமையை இழந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மதீனமான தீர்மானங்களை சவுலை போல நாங்களும் பயத்திலே செய்து தேவனுடைய நீண்டகால ஆண்டவரே நியாயத்தீர்ப்பை பெறாதபடி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். மனம் திரும்பி ஆதிகாலத்தை நினைத்து ஆதிகால கிரியைகளை செய்ய பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.